Say true or false. First one என்ன கொடுத்திருக்காங்க, linear equation has almost one solution. இப்போ linear equation, இப்போ நம்ம இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன கொடுத்திருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் x is less than or equal to 3 அப்படின்னா என்ன அர்த்தம், less than 3 இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே x-க்கு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், 3 வேல்யூ இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 0 இருக்கலாம், -1 இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒன் சொல்யூஷன் அப்படின்றது கிடையாது. The answer is false. It has more than one solution. Next, second one என்ன கொடுத்திருக்காங்க, when x is an integer, the solution for x is less than or equal to 0 or -1 -2 அப்படின்னு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. x is an integer அப்படின்னும் போது நமக்கு என்னது, இன்டிஜர்ல 0வும் இன்க்ளூட் ஆகும், நெகட்டிவ் வேல்யூ இன்க்ளூட் ஆகும், பாசிட்டிவ் வேல்யூ இன்க்ளூட் ஆகும். இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, x is less than or equal to 0 அப்படின்னா நமக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்கணும், x வந்து எப்படி இருந்திருக்கணும், 0 இன்க்ளூட் பண்ணிட்டு less than 0 என்னது, ஏன்னா இது less than சிம்பிள் தானே, less than என்னது -1 -2 -3 அப்படின்னு போயிட்டே இருக்கணும். இங்க நமக்கு 0 இல்லாததுனால here the answer is false. கிளியரா, இங்க ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம், 0வையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், an equation நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, -3 x is greater than -3 less than -1 அப்படின்னா நமக்கு நடுவில் இருக்கிற ஒரே ஒரு வேல்யூ என்னது, -2. இப்போ -3 விட -2 அதிகம், -1 விட -2 வந்து என்னது கம்மி. இப்போ this has only one value where x is an integer cannot be represented in the number line. ஏன்னா இதுக்கு ஒரே ஒரு வேல்யூ இருக்கிறதுனால it cannot be represented. நம்ம x is equal to -2 நம்ம சொல்லிக்கலாம். So this is true. நம்ம எதுக்காக நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்றோம்னா, மோர் தென் ஒன் வேல்யூ, -2 -1 -3 அப்படின்னு எல்லாம் மோர் தென் ஒன் வேல்யூ இருக்கும்போது இட் கேன் பி ரெப்ரசென்டட் இன் த நம்பர் லைன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், எக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, x is less than -y can be rewritten as -y is less than x. அதாவது இது இந்த பக்கம் இது இந்த பக்கம் வர மாதிரி ரீரிட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. So no. So what happens, இங்க மைனஸ் வேல்யூ இருக்கும்போது we cannot rewritten x is less than -y. இங்க பாருங்க, எது இங்க x இல்ல, இது x பக்கம் தான் x is less, ஆனா நமக்கு கொடுத்திருக்கிறது என்னது, -y is less than x ன்னு கொடுத்திருக்காங்க. So this is wrong. எந்த பக்கம் பாருங்க வாய் திறந்திருக்கு, -y தான் வாய் திறந்திருக்கு, அப்போ இங்க x கிட்ட வாய் திறந்திருக்கு, அப்போ இது வராது. This is false. இந்த மாதிரி அப்படியே மாத்திலாம் ரீரிட்டன் பண்ண முடியாது. கிளியரா?